பாத வலி, பாத வீக்கம், பாத எரிச்சல், முழங்கால் வலி, மூட்டு வலி, பாதம் மறுத்து போதல், கால் மறுத்து போதல் இந்த மாதிரியான பிரச்சனைகளால இன்னைக்கு ரொம்பவே நிறைய பேர் அவஸ்தைப்படுறாங்க. இதனால தூக்கமின்மை பிரச்சனையாலும் அவஸ்தைப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சரி செய்து நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஹோம் ரெமெடி பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு எருக்கன் இலை எடுத்திருக்கேன். 2 வகையான எருக்கன் இலை இருக்கு. வெள்ளை இருக்கை, நீல இருக்கை. இதுல ரெண்டுத்துல எது கிடைச்சாலும் நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். சாலை ஓரங்கள்ல, வயல்புறங்கள்ல, நகர்ப்புறங்கள்லயும் ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகை மூலிகை தான் இது. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. குறிப்பாக பாதம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முழுமையான தீர்வு கொடுக்கும். உங்களுக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி செய்யும். அதை எப்படி பண்ணணும்ன்றதும் நான் இந்த வீடியோல கடைசியில சொல்லியிருக்கேன். இதுல இருந்து ஒரு 10 இலை போல எடுத்துக்கோங்க. இலை பறிக்கும் போது அதுல பால் மாதிரி கொஞ்சம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த பால் கண்ணுல படாதவாறு கவனமா பறிச்சுக்கோங்க. கையை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிடுங்க. அடுத்ததா இந்த மாதிரி ஒரு செங்கல் ஒன்று எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 2 பாதமே வலிக்குது அப்படின்னா 2 செங்கல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த கல்லை ஸ்டவ் மேல வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிடுங்க. நல்ல ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த கல் நல்லா சூடாகணும். அடிப்பகுதி மட்டும் சூடாகனா போதும். மேலே சூடாகணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா சூடாகட்டும். இப்போ பாருங்க, கல் நல்லா சூடாயிருக்கு. நம்ம அடிப்பகுதியை தான் பயன்படுத்த போறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் திக்கா இருக்கக்கூடிய துணியா எடுத்துக்கோங்க. கை சுடாதவாறு பத்திரமா பிடிச்சிட்டு அந்த சூடு ஏறிச்சுல அந்த பகுதி மேல் நோக்குன மாதிரி வைங்க. இப்போ இலைகள் இருக்குல்ல, அந்த எருக்கன் இலையை முதல்ல ஒரு 2-3 இலையை கவுத்தி போட்ட மாதிரி வைங்க. அதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 இலைகளை நிமித்தி போட்ட மாதிரி இப்படி திருப்பி வைங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே. இப்போ நல்ல ஒரு பொசிஷனில் உக்காந்துக்கோங்க. இல்லைன்னா நிற்கிறதா இருந்தாலும் ஓகே, ஆனால் கேர்ஃபுல்லாக நில்லுங்க. பாதத்தை கரெக்டாக அது மேலே தூக்கி வைங்க. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல் நல்லா சூடாக இருக்குல்ல, அந்த சூடு அந்த இலைகளில் நல்லா பரவி அந்த இலைகளில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் முழுமையாக நம்மளுடைய பாதம் வழியாக நம்மளுடைய காலில் சேர ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த பாத எரிச்சல், பாத வலி, வாதம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். கால் சுடாது, பயப்படாதீங்க. மிதமான ஒரு சூடு இருக்கும், நல்ல இதமாக இருக்கும், நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கமும் வரும். இதே மாதிரி நீங்க 2 கால்களுக்கும் தாராளமா பண்ணலாம். 2 கால்களில் பண்ண போறீங்கன்னா ஏதாவது ஒரு ஜன்னல் கம்பியை பிடிச்சிட்டு கேர்ஃபுல்லா நின்றுட்டு பண்ணுங்க. சில பேருக்கு குதிங்கால் வலி இருக்கும். ரொம்ப அதிகப்படியான வலி இருந்துச்சுன்னா அந்த குதிங்காலை மட்டுமே நல்லா அழுத்தின மாதிரி வைங்க. நல்ல இதமா இருக்கும். இது நீங்க வாரத்துல 2 முறை பண்ணுங்க. 2 வாரம் பண்ணுங்க. உங்களுக்கே நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். முதல் தடவை பண்ணும்போதே உங்களுக்கு முழுமையா வலி குறைஞ்சிரும். நல்ல தூக்கம் வரும். இதுவே மூட்டு வலிக்கு, இடுப்பு வலிக்கு, முதுகு வலிக்கும் இந்த டிப்ஸை பயன்படுத்தலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலைகளை மட்டுமே எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. பாத்திரம் வீட்டில் பயன்படுத்தாத பாத்திரம் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பால் அந்த பாத்திரத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். மறுபடியும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்த முடியாது. அதனால பயன்படுத்த முடியாத பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 10 இலைகள் போல சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் பொடி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. அடுத்ததா அந்த தண்ணியை மட்டுமே வடிகட்டிட்டு ஒரு துணியை வச்சு நல்லா முக்கிட்டு துணியை நல்லா பிழிஞ்சிடுங்க. துணி மிதமான சூட்டில் இருக்கணும். எங்கெல்லாம் உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அந்த துணியை வச்சு ஒத்தடம் மாதிரி கொடுங்க. தண்ணியை ஊற்றக்கூடாது, துணியால் ஒத்தடம் கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்க. உங்களுக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி, அந்த கை கால் குடைச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடம் ஒத்தடம் கொடுக்கலாம். வாரத்தில் 2 முறை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இது ரொம்ப ஒரு அருமையான அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த ஒரு மருத்துவ குறிப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.